கடந்த வருடம் இதே தினத்தில், அதாவது 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி, அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான C-17 குளோப் மாஸ்டர் விமானங்கள் 2 இலங்கைக்கு வந்திருந்தன. இலங்கை கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கிய அந்த விமானங்களுக்கு ஆயுதம் தரித்த அமெரிக்க ராணுவ வீரர்களே பாதுகாப்பு வழங்கியதாகவும், அந்த விமானத்தில் வந்திறங்கிய உயரதிகாரிகள் அமெரிக்க ராணுவத்தின் பாதுகாப்புடன் ஸ்ரீலங்கா ராணுவ தலைமை காரியாலயத்திற்கும் ஸ்ரீலங்கா புலனாய்வு பணியகத்திற்கும் பயணம் செய்து சந்திப்புகளை மேற்கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இலங்கையில் அமெரிக்கா ஒரு ராணுவ தளத்தை அமைப்பதற்கான முயற்சியில் பகிரங்கமாகவே இறங்கிவிட்டதன் ஒரு வெளிப்பாடாகவே அந்த வருகை ஆய்வாளர்களினால் பார்க்கப்பட்டது. இந்த சம்பவம் நடைபெற்று சரியாக ஒரு வருடத்தில், அதாவது 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்தில், இந்தியா தனது INS கராஞ்ச் என்ற நீர்மூழ்கி கப்பலை இலங்கைக்கு அனுப்பி வைத்திருந்தது. இலங்கையின் சில முக்கியமான விமான நிலையங்கள், துறைமுகங்கள் வர்த்தக ரீதியாக இந்தியாவின் கைகளுக்கு செல்வதற்கான பேச்சுவார்த்தைகள் மிக மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில், இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் இலங்கைக்கு அனுப்பப்பட்டதானது, அதுவும் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்ற நேரத்தில் இந்திய நீர்மூழ்கி கப்பல் இலங்கையில் தரித்து நின்றதானது பல்வேறு ஊகங்களுக்கு இடம் கொடுப்பதாகவே இருக்கின்றது. இலங்கை என்பது காலகாலமாகவே அமெரிக்காவினதும் இந்தியாவினதும் ஒரு போட்டி மைதானமாகவே இருந்து வருகின்றது என்பது யாவரும் அறிந்ததே. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கின்ற பெயரில் இந்தியாவை வேவு பார்ப்பதற்காகவென்று 1951ஆம் ஆண்டு முதல் அமெரிக்கா இலங்கையில் தளம் அமைத்திருந்த விடயம், இந்தியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்காவுக்கு அழுத்தம் கொடுத்து 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை இந்தியா கைச்சாத்திட்டுக் கொண்டது என்று ஒரு சில சம்பவங்கள் பெரிதாக வெளியே தெரிய வந்தாலும், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏராளமான போட்டிகள், இழுபறிகள் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இலங்கை தீவை மையமாக வைத்து தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரே அணியில் நிற்பதாக கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தற்போதைய காலகட்டத்தில் கூட அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இலங்கை தீவை யார் ஆதிக்கம் செலுத்துவது என்கின்றதான விடயத்தில் கடுமையான போட்டி நேரடியாகவே இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. 2 தேசங்களின் புலனாய்வு பிரிவுகளும் இலங்கையில் தளம் அமைத்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இலங்கையின் அத்தனை அசைவுகளையும் கட்டுப்படுத்துகின்ற முயற்சிகளை முடியுமானவரை செய்து கொண்டுதான் வருகின்றன. எந்த ஒரு வல்லரசு சக்தியானாலும் இந்து சமுத்திரத்தை கட்டுப்படுத்த வேண்டுமானால் இந்து சமுத்திரத்தின் முத்து என்று நீண்ட காலமாக கூறப்பட்டு வருகின்ற இலங்கையில் உறுதியாக காலூன்றிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சீனா இலங்கையில் ஒரு நிரந்தர தளத்தை உறுதியாக அமைத்துவிட்டுள்ள நிலையில் அதே போன்ற ஒரு காலூன்றல் முயற்சியை செய்துவிடும் நோக்கில் இந்தியாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டுக்கொண்டு இலங்கையில் களமிறங்கியே ஆக வேண்டும் என்பதுதான் புவிசார் அரசியல். இதனை யாராலும் தடுக்க முடியாது என்பதும் உண்மைதான். ஆனால் இந்த புவிசார் அரசியலில் ஈழத்தமிழர்கள் அநியாயமாக பந்தாடப்பட்டுவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி. மில்லேனியம் சேலஞ்ச் கார்ப்பரேட் கம்பேக்ட் அக்ரிமெண்ட் என்றொரு ஒப்பந்தம். இலங்கையில் அமெரிக்காவுக்கு ஒரு மறைமுக தளத்தினை வழங்கும்படியான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த மில்லேனியம் சேலஞ்ச் ஒப்பந்தம். 2018ஆம் ஆண்டில் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்த போது ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது.
இந்தியாவின் நிர்பந்தத்தின் பேரில் தான் அந்த ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்றதாக அந்த நேரத்தில் பேசப்பட்டது. அதேபோன்று கோட்டாபாயவின் ஆட்சி கடந்த வருடம் மக்கள் எழுச்சியினூடாக கலைக்கப்பட்டதன் பின்னணியில் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் இருந்தது என்பது யாவரும் அறிந்த ஒரு இரகசியம். பொதுவாக பேசுகின்ற போது சீனாவின் ஆதிக்கத்தை இலங்கையில் தடுத்து நிறுத்துவதற்கான நகர்வுகள்தான் இவை என்று அமெரிக்காவும் இந்தியாவும் கூறிக்கொண்டாலும் இலங்கையில் ஆதிக்கம் செலுத்துவது யார் என்கின்ற கடுமையான போட்டி இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயும் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. அதில் இலங்கையின் ஆட்சியை தனது கட்டுப்பாட்டிற்குள் யார் கொண்டு வருவது என்கின்ற விடயத்தில் இரண்டு நாடுகளுமே காய்களை கச்சிதமாக நகர்த்தி வருகின்றன. இந்த வருடம் இலங்கையில் அரசு தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இலங்கையின் அரசு தலைவர் பதவி என்பது சகல நிறைவேற்று அதிகாரங்களையும் கொண்ட ஒரு முக்கியமான பதவி. இலங்கையின் அரசு தலைவர், அதாவது இலங்கையின் ஜனாதிபதி பதவியில் இருப்பவர் தான் நினைப்பது அத்தனையையும் செய்துவிட முடியும். அந்த பதவியின் சக்தி பற்றி கூறுகின்றவர்கள் இவ்வாறு கூறுவார்கள்: பெண்ணை ஆணாக்க முடியாது, ஆணை பெண்ணாக்க முடியாது, மிகுதி அனைத்தையும் இலங்கையில் செய்துவிட முடியும் அந்த அரசு தலைவர் பதவியை வைத்துக் கொண்டு. அப்படியான இலங்கையின் அந்த அரசு தலைவர் பதவியில் தனக்கு சாதகமான ஒருவரை அமர்த்திவிட வேண்டும் என்பதில் தான் தற்போது இந்த இரண்டு நாடுகளும் போட்டியிட்டு வருகின்றன. இலங்கையின் அரசு தலைவராக தனக்கு சார்பான ஒருவர் வந்துவிட வேண்டும், அல்லது அந்த பதவிக்கு வர இருப்பவரை தனக்கு சாதகமானவராக மாற்றிவிட வேண்டும் என்பதில் அமெரிக்காவும் இந்தியாவும் ஏராளமான எத்தனங்களை எடுத்து வருகின்றன. குறிப்பாக மாலைதீவு இந்தியாவின் கரங்களை விட்டு சீனாவின் கரங்களுக்குள் வீழ்ந்து விட்டதை தொடர்ந்து இந்தியா மிக மூர்க்கமாக இந்த போட்டியில் களமிறங்கிவிட்டுள்ளது தெளிவாகவே தெரிகின்றது. தற்பொழுது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே என்பவர் அமெரிக்காவினால் ஆட்சி கட்டில் ஏற்றப்பட்டவர், மேற்குலகின் செல்ல பிள்ளை. இந்த வருடம் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் ரணிலை வெற்றி பெற வைக்கின்ற காரியங்களில் அமெரிக்கா இப்பொழுதே ஈடுபட ஆரம்பித்து விட்டது. மறுபக்கம் இந்தியாவோ மக்கள் மத்தியில் மிகவும் பிரபல்யமான ஜாதிக்க விமுக்தி பெரமுன, அதாவது ஜேவிபி என்கின்ற இடதுசாரி கட்சியை ஆட்சி கட்டில் ஏற்றுவதற்கு முயற்சிப்பது போன்று தெரிகின்றது. ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கவை இந்த மாதம் இந்தியாவுக்கு அழைத்திருந்த பிஜேபி அரசாங்கம் அவருக்கு அங்கு ராஜ மரியாதை வழங்கியதுடன் அரசாங்கத்தின் முக்கியமான பலருடனான சந்திப்புகளுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. கடந்த பல தசாப்த காலமாக இந்தியாவுக்கும் இந்திய விஸ்தரிப்பு வாதத்திற்கும் எதிராக மிக கடுமையான நிலைப்பாடுகளை எடுத்து வந்த ஜேவிபியை இந்தியா அங்கீகரித்து அழைத்து நட்பு பாராட்டுவது என்பது ராஜதந்திர மட்டத்தில் ஒரு முக்கிய நகர்வாகவே பார்க்கப்படுகின்றது. ஜேவிபியின் தலைவர் இந்தியாவில் இருந்து திரும்பிய கையோடு ஸ்ரீலங்காவின் அடுத்த தலைவர் அனுரகுமார திசநாயக்கதான் என்கின்ற செய்தி உள்ளூர் ஊடகங்களில் தலைப்புச் செய்திகளாகிவிட்டுள்ளன. இந்தியா பற்றியும் இலங்கையில் இந்தியாவின் பிரசன்னம் அவசியம் என்கின்றதான தொனியில் அனுரகுமார பேச ஆரம்பித்திருப்பதானது அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் இந்தியா பணம் கட்டியிருக்கின்ற குதிரை ஜேவிபி தான் என்பதை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது. இந்த இடத்தில் தான் இலங்கை வாழ் தமிழர்கள் காட்சிக்கு வருகின்றார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? இந்த விடயத்தை எப்படி கையாளப் போகின்றார்கள்? அமெரிக்காவோ இந்தியாவோ இலங்கையில் காலூன்ற போகின்றார்கள் என்பது தவிர்க்க முடியாத புவிசார் அரசியல் யதார்த்தம். ஆனால் அந்த யதார்த்தத்தில் தமிழ் மக்கள் தங்களுக்கான வகிபாகத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள்? தமது முக்கியத்துவத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள்? இதுதான் முன்னே என்றிருக்கின்ற பிரதான கேள்வியாக இருக்கின்றது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலின் முடிவை பொதுவாகவே சிறுபான்மை இனத்தவர்கள் என்று அங்கு கூறப்படுகின்ற தமிழர்களும் முஸ்லிம்களுமே தீர்மானிப்பது வழக்கம். கோட்டாபாய ராஜபக்சவின் தெரிவை தவிர
மிகுதி அனைத்து ஜனாதிபதி தெரிவுகளிலும் தமிழ் பேசும் சமூகங்களின் வாக்குகளே அரசு தலைவரை தீர்மானித்திருந்தன. இந்த வருடம் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம் சமூகத்தின் வாக்குகள் அமெரிக்கா களமிறக்கிவிட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏற்பது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டுள்ளது. ரணில் தரப்பு அதனை உறுதியாகவே நம்புகின்றது. அதனால் தமிழ் தரப்பின் வாக்குகள் இம்முறை யாரை ஆட்சிக்கட்டில் ஏற்றுவது என்கின்ற விடயத்தில் மிக முக்கிய பங்கினை வகிக்கப் போகின்றன என்பதில் சந்தேகம் இல்லை. தமிழ் தலைமைகள் இந்த சந்தர்ப்பத்தை தமிழருக்கு சார்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழர் நன்மைக்காக, தமிழ் இனத்திற்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வுக்காகவே தமிழ் வாக்குகள் இம்முறை கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும். எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல், எந்தவித விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் இந்த விடயத்தில் தமிழ் தலைமைகள் இம்முறை உறுதியாக நின்று செயற்பட வேண்டும். ரணிலுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றே அமெரிக்க சார்பு அமைப்புகள் தமிழ் தலைமைகளுக்கு அழுத்தம் வழங்கும். ஒப்பீட்டளவில் மற்றைய தலைவர்களை விட ரணில் சாந்தமானவர் போன்றே நாடகமாடி வருவதால் தமிழ் மக்களின் வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் ரணிலை நோக்கி செல்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. மறுபக்கம் இந்தியா தமிழர் வாக்குகளை கவனமாக கையாளாது விட்டால் அது நினைத்தபடி ஜேவிபி அங்கு வெற்றி வாய்ப்பை பெறுவது கடினம். ஜேவிபிக்கு ஆதரவளிக்கும்படி தமிழ் மக்களை இந்தியாவினால் அல்லது இந்தியா ஆதரவாளர்களினால் கூறவும் முடியாது. ஏனென்றால் ஜேவிபி என்பது அதனது வரலாற்றில் தமிழ் மக்களுக்கு விரோதமான காரியங்கள் என்று பல காரியங்களை செய்திருக்கின்றது. தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கினை பிரித்தது, தமிழ் இன அழிப்புக்கு துணை போனது என்று ஈழத்தமிழர்கள் ஜேவிபியை நிராகரிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. தமிழ் மக்களை ஜேவிபிக்கு வாக்களிக்கும்படி கோரவும் முடியாது. அதேவேளை தமிழ் மக்களின் வாக்குகள் ஜேவிபிக்கு எதிரான ரணிலுக்கு போவதை தடுக்கவும் வேண்டும். இங்குதான் இந்தியாவின் ஒரு முக்கியமான காய் நகர்த்தலை களத்தில் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் ஜேவிபிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது இந்தியாவுக்கு நன்றாகவே தெரியும். அதேவேளை தமிழ் மக்களின் வாக்குகள் எதிர்த்தரப்புக்கு சென்று விட்டால் தான் களமிறக்கியுள்ள ஜேவிபியை வெல்ல வைக்க முடியாது என்பதும் இந்தியாவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் இலங்கை அரசியலில் உள்ள தனது ஏஜென்ட்டுகள் சிலரை முன்னகர்த்தி ஒரு பொது தமிழ் வேட்பாளரை நிறுத்தி தமிழ் வாக்குகள் ஜேவிபிக்கு எதிராக சென்று விடாமல் ஆக்குவதற்கான காய் நகர்த்தல்களுக்கு இந்தியா திட்டமிடுவது போன்று தெரிகின்றது. அது பிழை, இது சரியென்று இங்கு நாம் கூற வரவில்லை. ரணில் தான் வெற்றி பெற வேண்டுமென்றோ ஜேவிபி தான் வெற்றி பெற வேண்டுமென்றோ நாம் இங்கு நிலைப்பாடு எடுக்கவில்லை. அமெரிக்காவோ இந்தியாவோ என்று கூட நாம் இங்கு பேசவில்லை. புவிசார் அரசியலில் தவிர்க்க முடியாமல் நடக்கின்ற இந்த சதுரங்க ஆட்டத்தில் தமிழர்கள் தமது காய்களை மிக மிக கவனமாக நகர்த்த வேண்டும் என்றுதான் நாம் இங்கு திரும்ப திரும்ப கூற விரும்புகின்றோம். நடைபெற இருக்கின்ற தேர்தலில் ரணிலுக்கோ ஜேவிபிக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் நாங்கள் வாக்களிக்கலாம். தேர்தலை புறக்கணிக்கவும் செய்யலாம். பொது வேட்பாளரை நிறுத்தலாம். எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஒரு இனமாக நாங்கள் செய்ய இருக்கின்ற காரியத்திற்கு ஒரு அரசியல் அர்த்தம் இருக்க வேண்டும். அவருக்கு வாக்களியுங்கள், இவருக்கு வாக்களியுங்கள் என்று கூறி எம்மிடம் உதவி கோரி வருகின்றவரிடம் பீரம் பேசி அதனை நாம் செய்ய வேண்டும். எமக்கு அவர்கள் அளிக்கின்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு அதனை செய்ய வேண்டும். அவர்கள் வழங்குகின்ற எந்த உத்தரவாதமாக இருந்தாலும் அந்த உத்தரவாதங்கள் எழுத்து மூலம் இருப்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ் தலைமைகள் இது பற்றி தமக்குள் நிறைய பேச வேண்டும். ஏராளமான ஆலோசனைகளை தமிழ் இனத்தில் இருக்கின்ற துறைசார் வல்லுநர்களிடம் இருந்தும் புத்திஜீவிகளிடம் இருந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இனத்தின் நன்மைக்காக தமிழ் தலைமைகள் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும்.
கடந்த தடவை போல இந்திய தூதராலயம் கூறிவிட்டது, அமெரிக்காவின் தூதராலயம் கூறிவிட்டது என்று அந்த தூதராலயங்களின் ஏவல் நாய்கள் போன்று, கொத்தடிமைகள் போன்று எமது தமிழ் தலைமைகள் இம்முறை செயற்படக்கூடாது என்பதுதான் எமது தாழ்மையான வேண்டுகோள்.